இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளிருந்த மரியை வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருள் இருந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனோருவானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்கடவுமாக. சர்வேஸ்வர சுவாமி சம்மனை சர்வித்தபடி உடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திரு இதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாட்சிமின் தேவனையுமே போற்றுகிறோம்.
இவ்வாலயத்தை நீரே தேர்ந்து எடுத்து திருநிலைப்படுத்தி உள்ளீர். உமது கண்களும் இதயமும் எந்நாளும் நிலைத்திருக்கும். உமது திருவுரைவிடமாகிய பசிலிக்காவிற்கு பக்தியோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளின் அருள் ஆசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட முத்திர இதயத்தில் இருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையுமே எங்கள் மீது தெளித்திரளும். முது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அல்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதே ஆண்டவரை எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதே ஆண்டவரை நீர் எங்கள் நம்பிக்கை. உமக்கே புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாற்றிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரெசார்ட், நல்லா அக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பம் நன்றியாகவும், ஆரோக்கியமேறி உடல் நலன் பெறவும், ஸ்னேகா தொழில் முன்னேற்றம் பெறவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசியால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஆர்ட் பீட்ஸ் மற்றும் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், இதே ஆண்டவருக்கு நன்றியாகும். ஷபியே தனியேல் ஆரோக்கியமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரி செல்வி உடல் நலனுக்காகவும், ஷபியே கசன் இதே ஆண்டவருக்கு நன்றியாகும். சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்தராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயக சாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரொசாலி, ரைசின் லூர்து மரி வட்டம்மாள், ஜெயமரியம்மாள், சந்தன மேரியம்மாள், சூசை நாயக்கர், வலந்தின் ரெஜினா மேரி, ரெஜினாபேல் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதய மேரி, சூசை நாயக்கர் ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்க்ரைட், சபரி முத்தம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தியோதானே அல்பொன்சால் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், முத்தையால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமேரி ஜெயந்தன், தாவிதராயர், ஞானசமுந்தரம் தாவிதராயர், செங்கல் உஸ்தேன் சுசேராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெயந்தன் சுவாமிநாதன் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், முத்தையால்பேட் சென்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும், சின்னப்பன் இதே ஆண்டவருக்கு நன்றியாகும். செயின்ட் ஜாக்ஸ் அந்துவான் விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற துயதை ஆண்டவர் மற்றும் துயிலூர் தன்னிடம் ஜெபிக்கிறார்கள். பெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சலூன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், நெஸ்டோ ஹில்டா பாப்பி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகும். மேரி வில்சன், மேரி ஜான்சன், மேரி கிளவுதே தொழில் வளர்ச்சிக்காகவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும். எஸ் அந்தோனி குரூஸ் அறுவை சிகிச்சை முடிந்து உடல் நலம் பெறவும், ஜான் மோகன், வசந்தி மேரி இறைவனுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் நலம் பெறவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பேரப்பிள்ளைகள் உடல் உள்ள நலனுக்காகவும் நன்கு படிக்கவும். லோயன்ஸ் ஓனோர் அல்ஃபோன்ஸ் லோயன் பர்த் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், விரைவில் தாங்கள் மீண்டும் பிரான்சிற்கு செல்ல வேண்டியமாயும்,
திருமதி லூர்து மரி யுவான் ஜான் ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்துவான் மரி கஸ்பர் முருகப்பா 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து அகாடமி சிபிஎஸ்இ மற்றும் லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரு ஆரியத் ஆண்மலை பாற்றிக்காகவும், அலித் ஆண்மலை பாற்றிக்காகவும், பஸ்கல் பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்க வேண்டியும், தமிழ்ச்செல்வி பிறந்த நாள் நன்றியாகவும், ஜான் பொஸ்கோ புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், ஜான் பொஸ்கோ குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அனந்த் ஜோஸ்பின் ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், டியூட்டி வெற்றிகரமாக முடிந்ததற்கு நன்றியாகவும், லேயனி மோன்சா ஆண்மலை பாற்றிக்காகவும், உதயா என்கிற அந்தோனி சாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், கருவில் இறந்த குழந்தைகளுக்காகவும், அலான் செலினா பிறந்த நாள் நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், மேலும் சிறப்பாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், குறிப்பாக கொரோனா தொற்று நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர்வளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களின் உமது அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 வரை. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளியாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயல்களை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர்.
அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கும் வாக்கு பிரலாமையையும் அபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டிய அருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டிய அருளும். ஆண்டவரே மது நாட்டின் மீது அருள் கூர்ந்தேன். யாக்கோப்பினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தேன். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டேன். உமது சினம் முழுவதையும் அடக்கி கொண்டேன். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டேன். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டிய அருளும். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக்கொள்ளும். என்றென்றுமாய் எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டிய அருளும். மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டிய அருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டிய அருளும். அல்லேலுயா 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 அல்லேலுயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலுயா 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 அல்லேலுயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குருவிடம் பயிற்சி பெறுவதற்காக நிறைய சீடர்கள் அவரை அணுகினார்கள். கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கடவுளிடம் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவரிடம் நீண்ட பயிற்சி பெற்று வருகிறார்கள். குருவும் அதற்கான பயிற்சியை பல நேரங்களிலே வெறும் தியரியாக மட்டுமல்ல, செய்முறையாகத்தான் காண்பிப்பார். அதுவும் அனுபவத்தின் வாயிலாக அவர்களுக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுத்து அந்த ஞானத்தை பெறுவதற்கான வழியை கற்றுக் கொடுத்திருந்தார். அப்படி ஒரு நாள் அந்த குரு தன்னிடம் பயிற்சி பெற்ற அந்த சீடர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு ஒரு நிலத்திற்கு வருகின்றார், விவசாய நிலத்திற்கு வருகின்றார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த இடத்திற்கு எதற்காக இவர் அழைத்து செல்லுகிறார் என்று சொல்லி, என்ன என்று சொல்லித்தரப்போகிறார் என்ற ஆவலோடு அங்கே அந்த நிலத்திற்கு வருகிறார்கள். அங்கே விவசாயி ஒருவர் தன்னுடைய நிலத்திலே கிணறு தோண்டி கொண்டிருக்கின்றார். அந்த கிணறை தோண்டி கொண்டு இருக்கிற இடத்திலே ஏற்கனவே 7 இடத்திலே பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. அதாவது 7 முறை அங்கே கிணறை வெட்டி பார்த்திருக்கிறார், தண்ணி வரவில்லை. நீண்ட நேரம் அதையே கவனித்து கொண்டிருந்தார். குருவும் சீடர்களை பார்த்து, இது ஏதாவது உங்களுக்கு விளங்குகிறதா என்று கேட்டதற்கு அவர்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது குரு சொல்லுகிறார், இதோ இங்கே 7 இடங்களிலே தோண்டி பார்த்திருக்கிறார், தண்ணீர் கிடைக்கவில்லை. அடுத்தது 8வது இடத்தை தோண்டி கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய அவருடைய நிலத்தில் பாதி இடம் இந்த கிணறு தோண்டுவதிலே போய்விட்டது. அந்த நிலமும் பண்பட்ட நிலமாக இல்லாமல் அங்கும் இங்கும் அந்த பள்ளம் தோண்டியதனால் பார்ப்பதற்கு நிலத்தின் தன்மையே இல்லாது போல் இருந்தது. அப்பொழுது குரு இதை பார்த்து சொல்லுகிறார், இதோ 7 இடங்களில் தோண்டிருக்கிறார், இன்னும் தண்ணீர் கிடைக்கவில்லை, 8வது இடத்திலே தோண்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது அடுத்து இவர் என்ன செய்வார் என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார். உடனே அந்த சீடர்கள் குருவை பார்த்து, குருவே இதோ இந்த பள்ளத்தை தோண்டுகிறார், இன்னும் கொஞ்சம் தூரம் தோண்டிவிட்டு பிறகு இங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை என்று அடுத்த பள்ளத்தை தோண்டுவார் என்று சொல்லுகிறார்கள். உடனே குருவுக்கு ஒரே சந்தோஷம், உண்மை, இதோ 7 இடத்தை தோண்டிவிட்டு 8வது இடத்தை தோண்டி கொண்டிருக்கிறார், இங்கும் கொஞ்சம் தூரம் தோண்டிவிட்டு தண்ணீர் வரவில்லை என்று அடுத்த இடத்திற்கு செல்லுவார். இப்படி நிலத்தை முழுமையாக பயன்படுத்திவிட்டு இவர் தண்ணீர் இல்லாமல்தான், அதாவது கிணறை முழுமையாக தோண்டி முடிக்காமல் தண்ணீர் இல்லாமல் தான் கண்டிப்பாக செல்ல போகிறார் என்று சொல்லுகிறார். உடனே சீடர்களுக்கு, இதிலிருந்து நீங்கள் எங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுத்தர இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு குரு இவ்வாறாக சொல்லுகிறார், இதோ இவர் இந்த இடத்திலே இத்தனை பள்ளங்களை நோண்டியிருக்கிறார், கொஞ்சம் நோண்டியிருக்கிறார், வேறு யாரோ வந்து சொல்லி இந்த இடத்தில் இல்லை இங்கே தண்ணி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள், எனவே இங்கே அடுத்தது தோண்டியிருக்கிறார். இப்படி 8-9 பேரிடம் கேட்டதனால் இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று சொல்லி விட்டு சென்றதனால் இவர் இத்தனை இடங்களிலே பள்ளம் தோண்டியிருக்கிறார். ஆனால் இவரால் தண்ணீரை வரவழைக்க முடியவில்லை, ஆழமான கிணறையும் தோண்ட முடியவில்லை என்று சொல்லிவிட்டு இவருடைய நிலம் எல்லாம் இப்பொழுது பாழாய் போய்விட்டது, ஆனால் இவர் நினைத்ததை அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி முடித்துவிட்டு இவ்வாறாக சொல்லுகிறார், இன்று உங்களில் பலர் ஞானத்தை பெற விரும்புகிறார்கள், ஆனால் அதற்கான முழுமையை தேடாமல் இருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுவதை ஒரு நாள் கொஞ்சம் கடைபிடிப்பது, அவர் சொல்வது நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அதை கொஞ்ச நாள் கடைபிடிப்பது, அல்லது அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து அவர்களை கடைபிடிப்பது என்று சொல்லி உங்களில் பலர் இருப்பதனால்தான் இதுவரை உங்களால் ஞானத்தை பெற முடியவில்லை. ஒருவேளை அந்த விவசாயி முதலில் தோண்டிய அந்த பள்ளத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டியிருந்தால் அவர் முதல் கிணற்றிலேயே தண்ணீரை பெற்றிருக்க முடியும். இவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லி நிலத்தை பாழ்படுத்திவிட்டு தான் அடைய வேண்டிய இலக்கையும் அடையாமல் தன்னுடைய நிலத்திற்கு தேவையான தண்ணீரை பெற முடியாமல் முழுமையாக இந்த நிலத்தை வீணடிப்பது போல நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால், அதாவது இவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லி எதையும் முழுமையாக தேடாமல் அவ்வப்பொழுது மேலோட்டமாக தேடினீர்கள் என்றால் உங்களால் ஞானத்தை பெற முடியாது. எனவே நீங்கள் ஞானத்தை பெற வேண்டுமென்றால், இப்பொழுது நீங்கள் கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள், கடவுளை ஞானத்தை பெற வந்திருக்கிறீர்கள் என்றால் முழுமையாக கடவுளை மட்டுமே உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நினைத்து பார்க்க வேண்டும்.
ஞானம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். மேலோட்டமாக சென்றீர்கள் என்றால் உங்களால் எதையும் செயல்படுத்த முடியாது, எதையும் அடைய முடியாது, அது ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு குரு அன்றைய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதையேத்தான் ஆண்டவர் இயேசு தங்களுடைய சீடர்களுக்கும் தன்னை தேடி வந்த மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். இவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் என்று சொல்லி அவர்களை பின்பற்றி சென்றீர்கள் என்றால் உங்களால் எதிலையும் நிறைவாக இருக்க முடியாது. நீங்கள் அழைக்கப்பட்டதன் நோக்கம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது. கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது என்பது இறை வார்த்தையை கேட்பது, அதை கடைபிடிப்பது, அதை வாழ்வாக்குவது. அப்படி இறை வார்த்தையை கடைபிடித்து அதை வாழ்வாக்குகின்ற தன்னுடைய சீடர்களை பார்த்து, இவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய சகோதரியும் ஆவார் என்று தன்னிடம் கேள்வி சொன்னவருக்கு, தாய் நிற்கிறார்கள், சகோதரர்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னவர்களுக்கு கொடுத்த பதில், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் சகோதரியும் ஆவார் என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னுடைய தாயை அங்கே சிறுமைப்படுத்தவில்லை, மாறாக அவரும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதனால் அவர் கடவுளுக்குடைய தாயாக மாறும் பேற்றினை பெறுகிறார், உண்மை சீடராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அதே நிலைமையை பெற வேண்டும், அதே நிலையை அடைய வேண்டும். கடவுளுக்கு சொந்தக்காரர்களாக, கடவுளின் பிள்ளைகளாக, இயேசுவின் சகோதர சகோதரிகளாக மாற வேண்டுமெனில் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், ஒரே நோக்கத்தோடு வாழ வேண்டும். என்னை படைத்த கடவுள் இவர், அவருடைய அனுப்பிய மகன் இவர், இவருடைய வார்த்தையை கேட்டால் வாழ்வு உண்டு, இவரோடு இருந்தால் வாழ்வு உண்டு, இவரை பின்பற்றினால் நிலை வாழ்வை, நிறைவான ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இவரை பின்பற்றினால், இவரோடு பயணம் செய்தால் இவருக்கு சொந்தக்காரராகவும் கடவுளுக்கு பிள்ளைகளாக மாற்றம் பெற முடியும் என்பதனைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் சூழ்ந்து நிறந்த மக்களுக்கும் ஆணித்தரமான வார்த்தை கொடுக்கிறார். ஆழ்ந்து செல்ல வேண்டும், ஆனால் ஒரே சிந்தனையோடு, ஒரே நோக்கத்தோடு நம்முடைய வாழ்வை கடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை தன்னுடைய தாயின் முன்பாக மற்ற சீடர்களுக்கும் குறிப்பிடுகின்றார், தன்னை நோக்கி ஓடி வந்தவர்களுக்கும் கூறுகின்றார். இயேசு வந்ததன் நோக்கமே இதுதான். எல்லா மக்களும் இறை அறிவை பெற்றுக்கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து இந்த உலகத்திலே தான் பெற வேண்டிய எல்லா இன்பங்களையும் பெற்று இறைவனோடு இணைய வேண்டும். அந்த இறைவனோடு இணைய வேண்டும் என்றால் அவர் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். அன்னை மரியாள் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்வதை செய்யுங்கள். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்திலே இந்த ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்லுவதை செய்யுங்கள், என் மகன் உங்களுக்கு கட்டளையிடுவதை செய்தீர்கள் என்றால் நீங்கள் வாழ்வை பெற்று பெறுவீர்கள், நிறைய அறிவை பெறுவீர்கள், வாழ்விலே முழுமையை பெறுவீர்கள். அத்தகைய விதத்திலே நாம் வாழ்வதற்கு தடையாய் இருப்பவைகள் எவை? அந்த விவசாயிக்கு பல பேர் சொன்னதனால் இங்கே தோண்டு அங்கே தோண்டு அங்கே தோண்டு என்றதனால் எதிலும் முழுமையாக ஈடுபடாமல், ஒரு கிணற்றை கூட முழுமையாக தோண்ட முடியாமல் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை. அதுபோல நாம் இங்கே அங்கே அங்கே என்று சொல்லி ஓடிவிடுவதை விட்டு இறை வார்த்தையை சுமந்து செல்லுகிற பொழுது, இதுதான் நம்முடைய வாழ்வு, இதை கடைபிடித்தால் நமக்கு மகிழ்ச்சி உண்டு, நிறைவு உண்டு என்று சொல்லி இறை வார்த்தையை நாம் கண்டுகொள்ளுகிற பொழுது, இறை வார்த்தையை அனுபவிக்கின்ற பொழுது நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று கடவுள் விரும்புகின்ற பிள்ளைகளாகவும் இயேசுவின் சகோதர சகோதரிகளாகவும் நாம் மாற்றம் பெறுவோம். அதற்காக தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்ம பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன்
என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்க்க நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை பொழுந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களின் சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நாளில் அமைதி கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா குணமடையும்.
தனியாய் பேசவே மனம் உனையே தேடுதே. இனிய இயேசுவே என் இதயம் வாருமே, தனியாய் பேசவே மனம் உனையே தேடுதே. உடலும் உயிரும் நீயே, அழியா உணவும் நீர். உடலும் உயிரும் நீயே, அழியா உணவும் நீர். உடலும் உயிரும் ஒருங்கு இணைந்து எமக்கு ஈந்தாயே. உடலும் உயிரும் ஒருங்கு இணைந்து எமக்கு ஈந்தாயே. இனிய இயேசுவே என் இதயம் வாருமே, தனியாய் பேசவே மனம் உனையே தேடுதே. இனிய இயேசுவே என் இதயம் வாருமே, தனியாய் பேசவே மனம் உனையே தேடுதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவுமை வேண்டுகின்றோம். பழைய நிலையில் இருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாழி என்று பாடு. நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாழி என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாழி என்று பாடு. நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாழி என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, ஸ்துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, ஸ்துதியினால் இடிந்து விழும். நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாழி என்று பாடு. நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாழி என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் ஸ்துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் ஸ்துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாழி என்று பாடு. நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாழி என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாழி என்று பாடு. நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாழி என்றென்றும் நீ பாடு. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும், மரியா என் மாசற்ற திரு இருதயமே நிச்சயமாயிரும். புனித சுசையை புரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கிடவது.
அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.